ஹாய் guys, வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃப்ரெண்ட் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கோட வீடியோவில் இந்தியா விசஸ் நமீபியா மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் வென்யூ ஆஃப் த மேட்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் இன் நியூ டெல்லி. ஓகேவா? ஸோ இந்த கிரவுண்டு ஒரு 143 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 1883ல எஸ்டாப்ளிஷ் ஆன கிரவுண்டு. இங்கே ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் த கேம் விளையாண்டுருக்காங்க இந்தியா, போத் மென் அண்ட் விமென்ஸ் கிரிக்கெட். ஸோ நிறைய டெஸ்ட், ஓடி, T20 எல்லாமே நடந்த ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டேடியம் தான். அண்ட் இட் இஸ் த செகண்ட் ஓல்டஸ்ட் ஸ்டேடியம் தட் இஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனிங். ஓகேவா? ஆஸ் ஃபார் அஸ் இந்தியா இஸ் கன்சர்ன். ஸோ இதுதான் வென்யூ பற்றின விஷயமா இருக்கும். இந்த வென்யூவில் ட்ரெடிஷ்னலாக பிளாக் கிளே சாயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளாட்டாக தான் இருக்கும். முன்னாடி காலகட்டத்தில் இந்த ஸ்டேடியம் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரவுண்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ கிரவுண்டாக இருந்துச்சு. இப்போ நிறைய ரன்ஸ் வராது, ஒரு லோ ஸ்கோரிங் கேம்ஸ் இருக்கக்கூடிய கிரவுண்டாக இருந்துச்சு. பட் ரீசெண்டாக அதை ரெனோவேட் பண்ணாங்க 2024ல். ஸோ அப்படி ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு ஃப்ளாட் ட்ராக்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஃப்ளாட்டாக இருந்தாலுமே பிச்சு வந்து நல்லா ஃபர்மாக இருக்கும். ஸோ அந்த பிச்சு உடையும், பிரேக் டவுன் ஆகும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கிடையாது. ஸோ பிச் நல்லா ஃபர்மாக இருக்கும். அப்படி ஃபர்மாக இருக்கிறதுனால ஈவன் கிராஸ் இருக்கும். ஓவரால் கிரவுண்ட் அவுட்ஃபீல்டாக இருக்கட்டும், பிச்சிலையுமே கொஞ்சம் லிட்டில் கிராஸ் எதிர்பார்க்கறதுனால ஒரு ட்ரூ பவுன்ஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விசஸ் ஸ்பின்னர்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஒரு 5 ஓவர் மேக்ஸிமம் ஒரு 6லேருந்து 7 ஓவருக்குள்ள ஒரு ஜிப் மூவ்மெண்ட் அப்படின்றது இங்கே இருக்கும். இப்போ ஜிப் மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிட்டி பவுலர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இந்த டாலான பவுலர்ஸ் வந்து பாலை ஸ்கிப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு இருக்கிற அசிஸ்டன்ஸ் பேர் தான் ஜிப் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸ்கிட்டியான பவுலர்ஸ்க்கு இங்கே ஒரு சின்ன அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத ஃபாஸ்ட் பேசர்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் ப்ராக்ரஸ் ஆகும்போது பிச்சு ட்ரை ஆகும், பட் கண்டிப்பா பிரேக் டவுன் ஆகாது. ஸோ ட்ரை ஆகுது, இப்போ பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் நம்ம சொல்லலாம். பட் பிச் வெறும் ட்ரை தான் ஆகும் அப்படின்றதுனால இப்போ மார்னிங் டைம்ல மேட்ச் நடக்கும்போது, இப்போ நம்ம T20 வேர்ல்ட் கப்பே பார்க்குறோம், எல்லாமே 3 கேம்ஸ் டே நடக்குது. ஸோ மார்னிங் 11 o'clock ஒரு மேட்ச், நெக்ஸ்ட் 3 o'clock அண்ட் 7 o'clock. பட் இந்தியாவோட எல்லா மேட்சஸுமே 7 o'clock அப்படின்றதுனால அது எல்லாமே நைட் கேம்ஸ் தான். இப்போ மத்தியான மேட்ச் ஒரு 3 o'clock மேட்சோ இல்லை மார்னிங் கேம் 11 o'clock மேட்ச்னா டெல்லியில செம்ம ஹீட் இருக்கும். அப்போ கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் நைட் கேம்ஸ் அப்படின்னு சொல்றதுனால ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும் தான் இங்கே கொஞ்சம் கிரிப் கிடைக்கும் அந்த பிச் ட்ரை ஆகிறதுனால. ஸோ இதுதான் பிச் கண்டிஷன்ஸாக இருக்கும். மூவிங் ஆன் டு த பிளேயிங் கண்டிஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ஒரு ஸ்மாலர் கிரவுண்டு தான். இப்போ மும்பைலாம் கம்பேர் பண்ணுறப்ப அதை விட இந்த கிரவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்மாலர் கிரவுண்டு தான். இப்போ ஸ்கொயர் பவுண்டரிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 63லேருந்து ஒரு 66 மீட்டர்ஸ்குள்ள இருக்கும் ஸ்கொயர் பவுண்டரிஸ். அண்ட் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் அதிகபட்சம் ஒரு 75, 76 or 77 மீட்டர்ஸ், அதுக்கு மேலே இருக்க சான்ஸே இல்லை. ஸோ ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் கிரவுண்ட் தான். ஸோ அதனால இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்சே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு லோ ஸ்கோரிங்காக பார்த்தோம். அப்படி இல்லாம அதை விட கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்கா இந்த மேட்ச்ல, இந்த கிரவுண்ட்ல நடக்கிற இந்த மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் நமீபியாக்கு ஒரு ஓவராலா கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்கா இருக்கும். ரொம்ப ஹை ஸ்கோரிங் சொல்ல முடியாது, பட் அதை விட இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் ஃபயர் ஒர்க்ஸ். போன மேட்ச் என்ன ரொம்ப எப்படி சொல்ல ஒரு பவுலர் ஓரியன்டா இருந்துச்சுல, அன்லைக் வி ஹவ் சீன் இந்த நியூசிலாந்து சீரிஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபிளாட் ட்ராக்காக கொடுத்து எல்லாமே ஹை ஸ்கோரிங் கேம்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டியூ ஃபேக்டர் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக ஒரு 60-40 சொல்லலாம் டியூ வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. ஒரு 60லேருந்து 70% இங்கே டியூ வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டியூ வரும் அப்படின்றப்பவே டாஸ் டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிடும், நான் அதை சொல்ல தேவையில்லை. ஆப்வியஸ்லி வின்னிங் டீம்ஸ் வில் லுக் டு சேஸ். ஓகேவா? ஸோ டியூ வரனால பால் ஸ்லிப் ஆகும், பேட்டர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும், பவுலர்ஸ் கஷ்டப்படுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், நம்மளே பல வாட்டி சொல்லிட்டோம், நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே தெரியும். ஸோ அது திருப்பி சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெடிஷனலி இட் ஹஸ் பீன் 155, 165. இதெல்லாம் எப்போனா பிஃபோர் ரெனோவேஷன். இப்போ ரெனோவேஷனுக்கு அப்புறம் ஃபிளாட் ட்ராக்ஸ் வந்து 190, 200, எனிதிங் பிட்வீன் ஆர் ஓவர் 190 ஷுவர்லி அந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்றது ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இங்கே இருக்கும். மூவிங் ஆன் ஃபர்தரா பிளேயிங் 11 அண்ட் டீம் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசா பிளேயிங் லெவல்ல எந்த சேஞ்சஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னாலுமே அபிஷேக் சர்மாக்கு வந்து ஒரு இல்னஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி டீம் நியூஸ் இருக்கு. ஸோ அதனால சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ப்ராபப்ளி அபிஷேக் சர்மா இந்த நெக்ஸ்ட் மேட்ச்க்கு அவைலபிள் அல்லவா, பாகிஸ்தான் கிளாஷ்க்கு வருவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுனால, ஸோ இஃப் அபிஷேக் சர்மா ஃபிட்டா இல்லை, அவருக்கு அந்த இல்னஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சஞ்சு சாம்சன் இஸ் லைக்லி டு ஓப்பன் வித் இஷான் கிஷன். பட் யார் விக்கெட் கீப்பரா இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராபப்ளி இஷான் தான். ஏன்னா அபிஷேக் ஃபிட் நெக்ஸ்ட் மேட்ச் வந்துடுறாரு அப்படின்னா சஞ்சு தான் ப்ராபப்ளி வெளியே போவார். அன்டில் ஆர் அன்லெஸ் அவர் வந்து இந்த ஒரே மேட்ச்ல ஏதாவது 50, 100 சூப்பரா அடிச்சா மட்டும்தான் இஷானை டிராப் பண்ணிட்டு அபிஷேக்கை திருப்பி கொண்டு வரலாமா,
இல்ல சஞ்சு டிராப் பண்ணிட்டு கொண்டு வரலாமா அப்படின்ற கேள்வி வரும். பட் ஹை சான்சஸ் சஞ்சு தான். ஸோ வந்து இஷாந்த் தான் விக்கெட் கீப்பரா இருப்பாரு. 3, 4, 5, 6, 7 இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. 8 அக்சர் பட்டேல், அதுவும் உங்களுக்கு தெரியும். 9, 10, 11ல போலிங்ல வந்து 11 வருண் சக்கரவர்த்தி. இப்ப 9, 10ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஹர்ஷ்தீப் அண்ட் சிராஜ் விளையாண்டோம். இப்ப ஹைலைட் என்ன, பும்ரா வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் இப்பதான் போலிங் ரெஸ்யூம் பண்ணிருக்காரு அப்படின்றது இப்ப டீம் நியூஸா இருக்கு. அண்ட் வாஷிங்டன் சுந்தரும் ஃபிட் ஆகி டீம்ல ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ். அந்த வாஷிங்டன் சுந்தரோட ப்ராஸ்பெக்ட் எங்க வரும்னா நெக்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் பாகிஸ்தான் கிளாஸ்ல தான் வாஷிங்டன் சுந்தரை எடுத்துட்டு வரலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விவாதம் வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஏன்னா மெனி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த 11 பாகிஸ்தான் 11 எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். பட் அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் ப்ரிவியூ பாகிஸ்தான் கிளாஸ் ப்ரிவியூல அதை பத்தி பேசுவோம். இப்போ அதை பத்தி இல்லை. பட் த குட் திங் இஸ் வாஷி வந்து இஸ் பேக். அவர் வந்து ஃபிட் ஆயிட்டாரு, ட்ரைனிங்கே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ அந்த ட்ரைனிங் இமேஜஸ்லாம் கூட நான் ஸ்க்ரீன்ல போட்டது பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ற அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பும்ரா ஃபிட், அவர் திருப்பி வராரு அப்படின்ற பட்சத்தில் மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு லைக் ஃபார் லைக் சிராஜ் டிராப் பண்ணிட்டு பும்ரா வரலாம். பட் சிராஜ் போன மேட்ச் ரொம்ப நல்லாவே போட்டாரு, 3 விக்கெட்ல எடுத்தாரு அப்படின்ற காரணத்தினால மேபி சிராஜ் கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சு ஹர்ஷ்தீப்க்கு ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுத்து பும்ரா அண்ட் சிராஜை விளையாடலாம். இது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் இல்லைன்னா பும்ராவை விளையாடவே வைக்காம பேசாம உட்கார வச்சுட்டு தம்பி நீ பொறுமையா பாகிஸ்தான் கிளாஸ்க்கே வாப்பா, சிராஜை கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் எடுக்கலாம். எப்படின்னா ரிங்கு சிங்கை டிராப் பண்ணிட்டு போத் சிராஜ் அண்ட் பும்ரா வித் ஹர்ஷ்தீப் சிங் விளையாடலாம். பட் அந்த ரூட் அவங்க எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்றதால எனக்கு தெரிஞ்சு மேபி லைக் ஃபார் லைக் ஆர் மேபி ஹர்ஷ்தீப் டிராப் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ்ல எதுனாலும் நடக்கும். எது நடந்தாலுமே பெருசா அதை கிரிட்டிசைஸ் பண்ண போறது இல்லை. பிகாஸ் எனிதிங் எப்படி பார்த்தாலுமே இந்தியா தான் அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் பிளேயிங் 11 இருக்கும். மூவிங் ஆன், வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில இட் இஸ் கோயிங் டு பி இஷான் கிஷன். ஏன்னா ஒரு ஸ்மால் கிரவுண்ட் அப்படின்றனால சஞ்சு இப்ப திருப்பி வராரா இல்ல அபிஷேக் வராரான்னு தெரியல. பட் ஐ நெவர் ரியலி புட் மை மணி ஆன் அபிஷேக் சர்மா. பிகாஸ் நான் போன ரிவ்யூல சொன்னேன்ல, அபிஷேக் சர்மாவோட டெக்னிக் மேல எனக்கு பர்சனலி அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஐ மைட் பி ராங், நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் ஸ்டில் ஐ திங்க் இஷான் வந்து இங்க நல்லா பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணலன்றனால ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு டூ வெல். ஸோ வந்து இந்தியால இருந்து ஐம் கோயிங் டு சே இட் வில் பி இஷான் கிஷன். இப்ப நமீபியால இருந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா நமக்கு ஃபாலோ அப் கிடையாது, அசோசியேட் நேஷன் அப்படின்றனால ஐ திங்க் இப்ப எல்லா இந்த அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா அந்த கேப்டன்ஸ் நல்லா பண்ணும்போது அவங்க டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஐ திங்க் தேர் கேப்டன் ஜெரட் எராஸ்மஸ் ஷுட் பி த பிக் ஃப்ரம் நமீபியா. ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போன மேட்ச் ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட யூஎஸ்ஏ ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. பட் எனக்கு என்னமோ தோணுது நமீபியா இஸ் நாட் அ டீம் ஹூ வில் அப்செட் டீம்ஸ். இந்த மாதிரி ஒரு இந்தியா மாதிரி ஒரு டீம் எல்லாம் அப்செட் பண்ற அளவுக்கு குவாலிட்டியான டீமா நான் நமீபியாவை நினைக்கல. மேபி அவங்க அப்படி அப்செட் பண்ணா அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரியா இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு 95% ஃபார் இந்தியா, ஒரு 5% ஸ்லைட் எட்ஜ் ஃபார் நமீபியா. அதர் தேன் தட் இந்தியா வில் க்ளோஸ் ஆன் திஸ் கேம் வெரி ஈஸிலி அப்படின்றதா இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூவா இருக்கும். பார்ப்போம் இந்த மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் மீட் யூ ஃபார் திஸ் மேட்சஸ் ரிவ்யூ. அன்டில் தென் பை காய்ஸ்.